பகுதி 2 பார்த்தாச்சு இல்லையா? 1 2 நேற்று 2 முடிச்சோம், இன்னைக்கு 3வது முடிக்கிறேன். எக்ளையர் அப்படிங்கிறது ஒரு ஷூ பேஸ்ட்ரி, ஒரு பேக்கரியில் செய்யக்கூடிய ஷூ பேஸ்ட்ரி. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேஸ்ட்ரி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நார்மலாக நம்ம டோ பண்ணும்போது தண்ணி, சர்க்கரை, சால்ட்டு, மாவு இதெல்லாம் போட்டு பிசைவாங்கல்ல. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் டோவை குக் பண்ணி அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் ஒரு உருண்டை மாதிரியோ இல்லை நீட்டமாவோ பேக் பண்ணி எடுப்போம். ட்ரெயில் போட்டு அதை ஓவனுக்குள்ள விட்டு பேக் பண்ணி எடுக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, உள்ள ஓட்டையாக இருக்கும், வெளியெல்லாம் பேஸ்ட்ரியாக இருக்கும். அது அந்த இது பஃப் பேஸ்ட்ரி மாதிரியே இருக்கும், உள்ளே வந்து ஓட்டையாக இருக்கும். அப்போ அது உள்ளார வந்து என்ன பண்ணணும், நம்ம கஸ்டர்டு இல்லை க்ரீம் ஐசிங் பண்ணுறோம்ல, அந்த க்ரீமோ இல்லை கஸ்டர்டோ அதுக்கு உள்ளார பைப்பிங் பண்ணிக்கணும். தெரியாது உள்ளே இருக்கிறது, வெளியே பார்த்தா பிஸ்கட் மாதிரியே இருக்கும், நீளமாக பஃப் பேஸ்ட்ரி மாதிரி. உள்ளார அந்த க்ரீம் வச்சு அதுக்கு மேலே சாக்லேட்டை கோட் பண்ணிடலாம், இல்லை ஒரு தேர்வு மாதிரி கூட செய்யலாம். புரோகோமோஸ் இதுதான் எக்ளையர் அப்படிங்கிறது, ஒரு சூப் பேஸ்ட்ரி. ஓகேவா? அடுத்து எமின்ஸுங்கிறது ஃபைனலி ஸ்லைஸ்ட் ஆர் ஷ்ரெட்டட். நம்ம ஃபைனலி ஸ்லைஸ் ஷ்ரெட்டட்னா எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னாக்க, சாண்ட்விச் இதுக்கெலாம் வந்து தின் ஸ்லைஸாக பண்ணுவோம். பர்கரில் வைக்கிறதுக்கு, சாண்ட்விச்சில் வைக்கிறதுக்கு தின் ஸ்லைஸ் டொமேட்டோ, ஆனியன் பண்ணுவோம். ஷ்ரெட்டட் அப்படிங்கிறது இப்போ சைனீஸில் பண்ணும்போது கேபேஜ்லாம் தின் ஷ்ரெட்டடாக பண்ணுவோம், அதான் ஷ்ரெட்டட். கட்டிங் எமின்ஸ் அப்படிங்கிறது ஃபைனலி ஸ்லைஸ்டு அல்லது ஷ்ரெட்டட் கட்டிங்கோட பேர் தான் எமின்ஸ். அடுத்த ஆந்த்ரேங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தது. லஞ்சில் வந்து 4th கோர்ஸாக வரும், ஸ்மால் மீட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டின்னரில் வரும்போது அதுதான் ஃபஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும், ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் டின்னர். ஓகேவா? அது ஏற்கனவே பார்த்தது தான். ஆந்த்ரமெத் அப்படிங்கிறது ஹாட் ஆர் கோல்டு ஸ்வீட்டர் மெத். வெஜிடபிள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு, ஸ்வீட் கார்ன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஆந்திரமெத்தியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்கள ஸ்வீட் மேன் அப்படின்னு கூட மாட்டாங்க. ஆந்திரமெத்தியர் எங்கே இருக்காரு, ஆந்திரமெத்தியர்கிட்ட போய் வாங்கிக்கோ. ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும், அவங்க வெஜிடபிள் செக்ஷனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னென்ன தேவை அப்படிங்கிறது, எந்த மாதிரி கட்டிங் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஷிப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் கட்டிங் பண்ண மாட்டாங்க, அங்கே கொடுத்துருவாங்க. வேற உள்ள வந்துருக்கு அரவிந்த். குட் மார்னிங் சார். 18-19 வரலையா சார்? 18-19 வரலையா? ஆமா சார், வரல சார். ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கல்னரி டேர்ம்ஸ் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 2 நடத்திட்டேன். பெரியசாமி உள்ள வந்தாச்சு. பெரியசாமி வணக்கம் sir. Good morning sir. Good morning sir. How are you? Yes sir, fine sir. What about you sir? Very fine. Have you studied anything previous classes? Sir? Have you studied previous classes? என்ன கொடுத்த நோட்ஸ்லாம் படிச்சிங்களா? நோட்ஸுங்களா சார்? இப்போ பார்க்கலையே சார். சரி, பரவாயில்ல. ஒரு ரீட் விடுங்க பாப்பா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் செல்ஃபோனில் அந்த வெஸ்டர்ன் டேர்ம்லாம் ஒரு ரீட் விடுங்க. ஓகே சார். ஆமாம், இந்த செமஸ்டர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பெரியசாமி. சரி சார். செமஸ்டரில் அரியர் இருக்கா? இல்லை சார், இங்கிலீஷ் மட்டும் இருக்கு சார். இங்கிலீஷ் ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே சார். வேற மெயின் சப்ஜெக்ட்ல எதுவுமே இல்லை சார். ஓகே ஓகே. இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே சார். 1 or 2 மார்க்ஸ் எல்லாமே இதுல இருந்து தான் வரும், டேர்ம்ல இருந்து தான் வரும்.
ஓகே சார். அதான் 1 2 3 4 5 வரல இருக்கு. நம்ம 2 முடிச்சிட்டோம். நீங்க 3வது போயிட்டு இருக்கோம். ஓகே சார். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதையும் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. புரியல அப்படின்னா டக்குன்னு கேளுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூப்பா. ஆந்திரமெத் அப்படிங்கிறது ஹாட் அண்ட் கோல்டு ஸ்வீட். ஆந்திரமெத்தியர் அப்படின்னா அதை செய்கிற பர்சன், அவரும் ஆந்திரமெத்தியர். ஓகேவா? அடுத்து எஸ்கலோப். எஸ்கலோப் அப்படிங்கிறது தின் ஸ்லைஸ் ஆஃப் மீட். தின் ஸ்லைஸ் ஆஃப் மீட்டை, அதாவது இப்போ சிக்கனையோ இல்லை பீஃபையோ தின்ன 1 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு சைஸில் சின்ன ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் எஸ்கலோப்ஸ். ஓகேவா? பீஃப் எஸ்கலோப், வீல் எஸ்கலோப், சிக்கன் எஸ்கலோப், ஃபிஷ் எஸ்கலோப்னா நீங்கள் அந்த பேரை வச்சுக்கலாம். அப்போ அந்த எஸ்கலோப்ஸ் அப்படிங்கிறது தின் ஸ்லைசஸ் ஆஃப் மீட் இப்படி எக்கில் டிப் பண்ணி பிரெட் கிராம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு தான் டீப் ஃப்ரை எஸ்கலோப் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் எஸ்டோஃபேட். எஸ்டோஃபேட் அப்படிங்கிறது ப்ரௌன் ஸ்டாக். எஸ்பேக்னல் அப்படிங்கிறது ரிச் ப்ரௌன் சாஸ். ரெண்டுத்துலையுமே தொடர்பு இருக்கு. இந்த எஸ்டோஃபேட் செஞ்சாதான் எஸ்பேக்னல் சாஸ் செய்ய முடியும். இந்த எஸ்டோஃபேட் அப்படிங்கிறது ப்ரௌன் ஸ்டாக்கை எடுத்துட்டு, ப்ரௌன் ஸ்டாக் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எலும்பு இல்லையா, ஸ்பைசஸ், வெஜிடபிள்ஸ், முட்டை காரணம் எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக் பண்ணோம் அப்படின்னா தண்ணி தான் ஸ்டாக்கு. சூப்புக்கு சாஸுக்கு இருக்கிற முதல்ல தண்ணி தான், அது காய்ச்சிற தண்ணி. ப்ரௌனிஷ் பண்ணிடுறோம். அந்த போனெல்லாம் நல்லா ப்ரௌன் பண்ண வெஜிடபிள்லாம் நல்லா கேரட்டு, ஆனியனு, கார்லிக்கு இல்லையா, அப்புறம் டொமேட்டோ கூட போடுவாங்க. இதெல்லாம் போட்டு ப்ரௌன் கலர் வரணும் தண்ணி. இந்த ஸ்டாக் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் புக்கே காரணி கண்டிப்பாக போடணும். புக்கே காரணிங்கிறது செலரி, தைமு, பார்ஸ்லி, பேலீஃப் இல்லையா, இன்னொன்று என்னது, புக்கே காரணி. 5 இருக்கு, 5 இது அதுதான் புக்கே காரணின்னு சொல்லுவாங்க. அது புக்கே காரணி வேற உள்ள வந்திருக்கா சக்தி. வணக்கம் சக்தி. வணக்கம். நேற்று வரலையா? செஃப் வணக்கம் செஃப். வணக்கம். நேற்று வரலையாட்டுக்கு? வரல செஃப். ஓகே, படிச்சுட்டு வாங்க பின்னாடியே. ஓகே செஃப். இல்லைக்கா படிங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. டேர்ம்ஸ்லாம் ரீட் அவுட் பண்ணிடுங்க என்ன என்ன அப்படின்னு. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள். ஓகேவா? ஓகே செஃப். சரி, இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது வெஸ்டர்ன் கல்னரி டேர்ம் 3 பார்த்துட்டு. இந்த வாரம் அதை முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஃபுட்டு, ஸ்டாக்கு, சாஸு, சூப் பற்றி நடத்துகிறேன் அடுத்த வாரம். ஓகேவா? இதோட அந்த வாரத்தோட இதை முடிச்சுட போகிறேன். இதே இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எஸ்பேக்னலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த எஸ்டோஃபேடை எடுத்து தான் எஸ்பேக்னல் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக்கை வடிகட்டி, எஸ்டோஃபேடை வடிகட்டி எஸ்டோஃபேடை வந்து என்ன பண்ணோம், ப்ரௌன் ரூ கலக்க போகிறோம். இந்த ப்ரௌன் ரூ அப்படிங்கிறது திக்னிங் ஏஜென்ட் அப்படின்னு படிச்சிருக்கீங்க போன வருஷம். திக்னிங் ஏஜென்ட்ல ROUX ரூ அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பட்டர், ஃப்ளார். இது என்ன பண்ணோம், குக் பண்ணோம். குக் பண்ணால் 3 கலரு கிடைக்கும். ஒன்று ஒயிட் கலரு, இன்னொன்று பிளாண்ட் க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரு. ப்ரௌன் ரூவை அந்த எஸ்டோஃபேடோட கலந்துட்டோம் அப்படின்னா அதோட பேர் எஸ்பேக்னல், ப்ரௌன் சாஸா மாதிரி. அதுக்கப்புறம் பார்சி. பார்சி அப்படிங்கிறது எனி கைண்ட் ஆஃப் ஸ்டஃபிங், உள்ள வைக்கிறோம்ல. இப்போ ஸ்டஃப் அப்படி ஸ்டஃப்னு சொல்றத பிரெஞ்சில் பார்சி அப்படின்னா, அது ஒரு முட்டையோட மஞ்சள் அவிச்ச முட்டையை எடுத்துட்டு ஊப் பார்சி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டிஷ்ஷு.
ஊஃப் அப்படிங்கிறது எக்கு. ஊஃப் அப்படிங்கிறது எக்கு. அதுக்குள்ளார அந்த மஞ்சள் கருவை எடுத்து மஞ்சள் கருவில் கொஞ்சம் மயனஸ் சாஸ் டொமேட்டோ கெச்சப்லாம் கலந்துட்டு ஸ்பைசஸ்ஸு சீசனிங் பண்ணிட்டு திரும்பி அதுக்குள்ளாரே அதை ஸ்டப் பண்ணலாம் அந்த புளிக்குள்ளாரே. அதுவும் பேர் பார்சி. அப்போ பார்சிங்கிறது யார் ஸ்டப் பண்ணும் உள்ளார, அந்த ஸ்டஃபிங்க்கு இன்னொரு பேர் வந்து பார்சி. அடுத்து ஃபென்னல். ஃபென்னல் அப்படிங்கிறது ஒரு வெந்தயம், சாரி சோம்பு. ஃபென்னல் அப்படிங்கிறது ஃப்ராக்ரண்ட் ஹர்ப் யூஸ்டு ஃபார் ஃப்ளேவரிங் சாஸ். என்னதுன்னா சோம்பு இலை, ஃபென்னல் லீவ்ஸ். ஓகேவா? சோம்போட இலை பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஊசி மாதிரி கிளை கிளையா இருக்கும். சோம்பு செடி பார்த்துருக்கீங்களா? வீட்டில் முளைஞ்சிருக்குமே, அது தூவி விட்டுன்னு முளைக்கும். சோம்பு செடி கேரட் செடி மாதிரியே இருக்கும். ஃபென்னல் அது ஒரு ஹெர்ப்ஸ். ஓகே, ஒரு ஃப்ராக்ரண்ட் ஹெர்ப்ஸ் யூஸ் ஃபார் ஃப்ளேவரிங் சாஸ். அடுத்து ஃபில்லே. ஃபில்லே அப்படிங்கிறது ஃபிஷ் வித் போன் ரிமூவ்ட் அண்டர் கட் ஆஃப் வீல் பிரெஸ்ட் ஸ்லைஸ் ஃப்ரம் தி பிரெஸ்ட் ஆஃப் பேர்டு. ஃபில்லே அப்படிங்கிறது சதைப்பகுதி, எலும்பை எடுத்துற பகுதி தான் ஃபில்லே அப்படின்னு அர்த்தம். இப்போ மீன் இருக்கு, ஒரு மீனுக்கு வந்து 2 ஃபில்லே இருக்கும். சென்டரில் தான் போன் இருக்கும். அப்போ நடுவு எலும்பை விட்டுட்டு தலையார எலும்பை விட்டுட்டு மேலே ஒரு ஃபில்லு கீழே ஒரு ஃபில்லு, 2 ஃபில்லு. அதே மாதிரி சிக்கனில் பிரஸ்ட்டு 2 பிரஸ்ட்டு, அதுவும் ஒரு ஃபில்லே தான், போன் எடுத்துடும். அதே மாதிரி வீலு பீஃப் இது எல்லாமே அண்டர் கட் ஆஃப் வீல் ஸ்லைசஸ் ஃப்ரம் பிரஸ்ட் ஆஃப் த பேர்ட். போனை ரிமூவ் பண்ணுறது, அந்த ஃப்ளஷ் இருக்கிறது தான் ஃபில்லே அப்படின்னு அர்த்தம். ஃபில்லே. ஃபில்லேன்னா போன் ஃபிஷ். ஃபில்லேட் அப்படின்னா போன் ரிமூவ்டு ஃபிஷ்ஷு. ஃபில்லே அப்படின்னா போன் ஃபிஷ். போன் ஃபிஷ்னா என்னது? ரிமூவ் ஃபிஷ் தான் ஃபில்லே. ஃப்ளான். ஃப்ளான் அப்படிங்கிறது ஒரு பேஸ்ட். இப்போ பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட்டை வந்து சாக்லேட் பேஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு புளி மாதிரி பண்ணணும். பிஸ்கட்டை பெரிய ஒரு புளி மாதிரி பண்ணி அதுக்குள்ளார ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வச்சு அதில் மேலே ஜெல்லி செட்டு பண்ணலாம், இல்லை கஸ்டர்டு ஊற்றலாம். அப்படி ஊற்றி செட் பண்ணி இருக்கிறது தான் ஃப்ளான் அப்படின்னு பேர். அதுதான் சாக்லேட் பேஸ்ட்ரி 3ஆக பிரிப்பேன். எப்படி பிரிப்பேன் அப்படின்னா, ஒன்று டாட் அப்படின்னு பிரிப்பேன், டிஆர்டி டாட்னு பிரிப்பேன். பிஐஇ பை அப்படின்னு பிரிப்பேன். எஃப்ஏஎஃப்எல்ஏஎன் ஃப்ளான் அப்படின்னு பிரிப்பேன். 3மே பிஸ்கட் டோ தான், சாக்லேட் பேஸ்ட்ரி தான். சாக்லேட் பேஸ்ட்ரியே ஒன்றை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். டாட் அப்படிங்கிறது பிஸ்கட்டு, அது ஓப்பனாக இருக்கும், 2 சைடுமே சின்ன ஒரு இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் சைஸ் அவ்வளோதான் இருக்கும் திக்னஸ். இந்த பை அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணிவிட்டுருவேன். மேலே உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு மேலே பார்சி பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கு பேர் பை. பிளான் அப்படிங்கிறது ஸ்டஃபிங்லாம் வச்சு மேலே அப்படியே தெரிகிற மாதிரி ஜெல்லி செட்டு இல்லை கஸ்டர்ட் செட் பண்ணிடுவேன். அதுதான் பிளான். Pastry case made in a flat tin and afterwards filled with sweet or savory mixes. It's called a flan. அதுக்கப்புறம் பிளேட். பிளேட் அப்படிங்கிறது லாங் கிறிஸ்பி ரோல் ஆஃப் பிரெட். French used it to garnish soup or to serve with the soup. ஃப்ளூட் அப்படிங்கிறது, ஃப்ளூட் அப்படின்னா என்ன, நம்ம நார்மலாக இங்கிலீஷில் ஃப்ளூட் அப்படின்னாக்கா ஊதாங்குழல் அப்படின்னு அர்த்தம். அதுதானே ஃப்ளூட்டு. ஃப்ளூட் அப்படின்னா ஊதாங்குழல்னு அர்த்தம். இங்கே என்ன அப்படின்னாக்கா ப்ரெட்டில் பண்ணுறாங்க. பிரெட் ஸ்டிக்கு. பிரெட் ஸ்டிக்கு பேர் தான் சூப்புக்கு. போன வருஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், செஞ்சும் காட்டினேன். பிரெட் ஸ்டிக் இது பண்ணுறது அப்படின்னு. அது வந்து சூப்புக்கு வந்து ஒரு அக்காம்பனிமெண்ட்டாக கொடுப்பாங்க அந்த ஃப்ளூட்டு. ஃப்ளூட் அப்படிங்கிறது ஊதாங்குழல் மாதிரி இருக்கிற பிரெட். ஃபோய்க்ரா இதெல்லாம் டிக் பண்ணிக்கோ. ஃபோய்க்ராவை பில்லே டிக் பண்ணிக்கோ இதில். அடுத்து ஃபோய்க்ரா அப்படிங்கிறது
லிவர் ஆஃப் ஃபேட் கூஸ். என்னது லிவர் ஆஃப் ஃபேட் கூஸ் அப்படின்னா, கூஸ் அப்படிங்கிறது வாத்துன்னு பேரு. வாத்தோட லிவர்ல செய்யக்கூடியது ஒரு பேத்தேஜ் பேர் தான் பேத்தேஜி போய்க்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போய்க்ரா அப்படின்னா போய்க்ரா இதெல்லாம் பிரெஞ்சு டேர்ம். போய்க்ரா அப்படிங்கிறது லிவர் ஆஃப் ஃபேட் கூஸ். கொழுப்பு கல்லீரலும் சேர்ந்த பகுதிக்கு பேர் தான் போய்க்ரா. சரி, அதுக்கப்புறம் ஃபாண்டன்ட். ஏதாவது இடையில புரியலன்னா கேளுங்க. ஃபாண்டன்ட் ஃபாண்டன்ட் அப்படிங்கிறது சுகரை 112 டிகிரி செல்சியஸ்ல பாயில் பண்ணும்போது like a smoothness can be used as an icing or any kind of sweet. ஃபாண்டன்ட் அப்படிங்கிறது இப்போ சில பால்கோவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சக்கரை மாதிரியே இருக்கும். இந்த சோம்பை கூட பார்த்தீங்கன்னாக்க மேலே ஸ்வீட் சோம்புலாம் பார்த்தீங்கன்னா மேலே வெள்ளையாக இருக்கும். அதுதான் ஃபாண்டன்ட். என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பருப்பு செய்யும் போதோ இல்லை வேற டஸ்டிங் பண்ணும்போதோ இந்த ஃபாண்டன்ட்டை காய்ச்சி தேன் மிட்டாய் செய்யும் போது இல்லையா, அப்புறம் ஜிலேபி, அதுக்கப்புறம் காலா ஜாமுன், பாலுஷா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டன் மெத்தட் தான். 112 டிகிரி செல்சியஸ். இந்த 112 டிகிரி செல்சியஸ் சர்க்கரையை காய்ச்சிட்டு அதுக்கு மேலே ஊற்றி விட்டோம்னா ட்ரையாக மேலே சர்க்கரை வெள்ளையா தெரியும். அதுக்கு தான் ஃபாண்டன்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஃபூல். FOOL, ஃபூல். A summer sweet made with seed fruits whipped into a frothy mixture or served with cream or custard is called fool. FOOL. என்னன்னா ஃப்ரூட்ஸ், சம்மர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா வெயில் காலத்தில் விளையக்கூடிய சீசனபிள் ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணோம், நல்லா சீவிட்டு தோல்லாம் சீவிட்டு whipped into frothy cream, சர்க்கரை கஸ்டர்ட்ல அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, டிப் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி சாக்லேட்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ரோஸ் கலர்ல இருக்கும். அதுக்கு மேலே என்னவா இருக்கும், சாக்லேட் கலர்ல கிரீமியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. FOOL, ஃபூல். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் மீட். டோன்ட் பி எ ஃபூல், முட்டாளா இருக்காதான்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபூல் தான் வரும். ஸ்விம்மிங் பூல், அது POOL. இது FOOL அப்படிங்கிறது ஃப்ரூட்ஸை ஏதாவது ஒரு க்ரீம் இல்லை கஸ்டர்டில் டிப் பண்ணி கொடுக்கறது பேர் தான். அது ஃபோர்ஸ் மீட். ஃபோர்ஸ் மீட்டுங்கிறது கொத்து கறி அப்படின்னு அர்த்தம். கறியை நல்ல பீஸை கொத்தி கொடுக்குறாங்க பற்றியா, அதான் ஃபோர்ஸை கொத்துறது. சேவரி ஸ்டஃபிங்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். சமோசா செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம், கீமா மட்டர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம், கட்லெட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் ஃபோர்ஸ் மீட். அப்போல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். பர்கர் செய்யறது, பேட்டிஸ், பர்கர் பேட்டிஸு, சிக்கன் பர்கர் பேட்டிஸ் செய்யறது, இதெல்லாம் சிக்கன் கட்லெட் செய்யறது, இதுக்கெல்லாம் இந்த ஃபோர்ஸ் மீட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் மீட் அண்ட் மின்ஸ் மீட். மின்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்னா போத்தா சேம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொத்துறது, மின்ஸ் அப்படிங்கிறது மிஷினில் அப்படியே சுற்றி அப்படியே கறி எடுக்கிறது. அதான் மின்ஸ். That's a different. Foods and mints both are similar. அடுத்து ஃப்ராங்கி பேனி. இது கன்ஃபெக்ஷனர் கஸ்டர்ட். ஐஸ்கிரீம் கூட ஒரு கஸ்டர்ட்னா சொல்லலாம். கேரமல் கஸ்டர்ட் தான் சொல்லணும். ஓகேவா?
ஸோ மில்க்கு, எக்கு, சர்க்கரை இதை காய்ச்சி எடுக்கிறதுக்கு பேர் தான் கஸ்டர்ட். க்ரீம் போடலாம், ஜெலட்டின் போடலாம், அதுக்குள்ளார எக்கை உட்படுத்தி பண்ணலாம், க்ரீம் கொடுத்து க்ரீம் கொடுத்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து கன்ஃபெக்ஷனர் கஸ்டர்ட். கன்ஃபெக்ஷனர்னா அந்த ஸ்வீட் தயாரிக்கிறார்ல அவரோட பேர் தான் சர்க்கரை பேஸ்டு. ஸ்வீட் தயாரிக்கிறவர், கேண்டி தயாரிக்கிறவர் பேர் தான் கன்ஃபெக்ஷனர். அவர் தான் கன்ஃபெக்ஷனர். கன்ஃபெக்ஷனர் ஒர்க் அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா சுகர் ஒர்க் அப்படின்னா சுகர் ஒர்க் பண்ணுறவர் பேர் என்ன பேர்? கன்ஃபெக்ஷனர். அவர் தயாரிக்கிற அந்த கஸ்டர்டுக்கு பேர் தான் ஃப்ராங்கி பேன். அடுத்து ஃப்ராப்பே இல்லை ஃப்ராப் அப்படிங்கிறது ஸ்வீட் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் ஹாஃப் ஃப்ரோசன். சர்க்கரை ஜூஸில் கலந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ராப்பே. இப்போ நீங்கள் பேர் வைக்கும் போதெல்லாம் ஆரஞ்சு ஃப்ராப்பே அப்படின்னு சொல்லலாம், ஆப்பிள் ஃப்ராப்பே. ஜூஸ்ன்னு சொல்கிறத விட ஃப்ராப்பேன்னு போடும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃப்ரெஞ்சு. நீ ஃப்ரெஞ்சு குஷன்ட் நேம், நீ ஃப்ரெஞ்சு 2 வருஷம் படிக்கிறதுக்கு காரணம் ஒன்று இந்த கல்லரி டேர்ம்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. அது யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில் இல்லாதவங்க இந்த மாதிரி பேர் வைக்கும்போது ஆரஞ்சு ஃப்ராப்பு அப்படின்னு பேர் வைக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பையன் நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரிகேடல்ஸ் அப்படின்னா பிரைஸ்டு கேம் அல்லது மீட் வெரி ஸ்மால் பீசஸ். பிரைசிங்னா என்னது? ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங். எப்படி அப்படின்னா கம்பைன் ஆஃப் கிரில்லிங் அண்ட் ஸ்டூவிங் இஸ் கால்டு பிரைசிங்னு சொல்லுவாங்க. 2 குக்கிங் மெத்தடில் உள்ள வருது. என்னென்ன அப்படின்னாக்கா ஒன்று கிரில் பண்ணுவோம், முதல்ல சாட்டை பண்ணுவோம். சிக்கனை வந்து சாட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேவி ஊற்றி சிக்கன் கிரேவி ஸ்டீவிங் பண்ணுறோம். அதை பொரிய விடுறோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் பிராய்சிங் அப்படின்னு பேர். இது கேம் அப்படிங்கிறது வேட்டையாடி காட்டுக்குள்ள பிடிக்கிற பறவைகள் இனம் கேம். ஹண்டிங் அனிமல்ஸ், வேட்டையாடி பிடிக்கிற அனிமல்ஸ் பேர் ஹண்டிங் அனிமல்ஸ். ஹண்டிங் பேர்டு அதாவது கேம் பேர்ட்ஸ், காடுகளில் கிடைக்கக்கூடிய நம்ம வளர்ப்பு இல்லாமல் அதெல்லாம் கேம் அப்படின்னு அர்த்தம். கேம் பேர்ட்ஸ் அப்படின்னா விளையாட்டு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரிக்காசே அப்படிங்கிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டீவ் இல்லையா, வீல் பிரிக்காசே இல்லையா, மூக்கலா பிரிக்காசே இல்லையா, போலே அல்லா பிரிக்காசே அப்படின்னு பேர் வைப்பாங்க. பிரிக்காசே அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜெனரலி மேட் வித் சிக்கன் வீல் ஸ்டீவிங். அப்போ சாஸ் உள்ள இருக்கும், சாஸோட உள்ள இருக்கும் கறி தான். நம்ம ஊர்ல கறி, நம்ம திரும்ப கறின்னு சொல்லக்கூடாது. ஃப்ரிக்காசே சொல்லலாம் இல்லையா, ஃப்ரிகேடல்ஸ் இல்லையா, ஃப்ராங்கி போன் போட்டு இப்படிதான் நம்ம பேர்லாம் இனிமேல் சொல்லி ஆகணும். போய்க்கிறா, இதெல்லாம் வந்து இனிமேல் மற்ற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை முதல்ல நடத்துகிறேன். இந்த ஃப்ரிகாசே அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜெனரலி மேட் வித் சிக்கன் வீல் ரேபிட் lamb chicken with the white sauce which will has been ordered. பால் இதில் ஆட் பண்ணியிருக்கணும், அதான் ஒயிட் சாஸ். மேலே ப்ரௌன் சாஸ் பார்த்தோம், எஸ்டஃபேட் அண்ட் எஸ்பேக்னல். எஸ்டஃபேடுங்கிற ஸ்டாக்கு, அதில் ப்ரௌன் ரூவை கலந்தோடனே எஸ்பேக்னல் சாஸாக மாறுது. இங்கே பெச்சமல் சாஸ், ஒயிட் சாஸ் அல்லது பெச்சமல் சாஸ்
இந்த வெஜிடபிள் சாஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, பால் கம்ப்ளீட் பால் காய்ச்சி அதில் ரூ தயாரிக்கணும், ஒயிட் ரூ தயாரிக்கணும். ரூ அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளார் அண்ட் பட்டர். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளார் அண்ட் பட்டரை குக்கிங் பை சாஸ்பேன். எப்படி இதை ஒரு ஃப்ளேவருக்காக இதில் பேலீஃப் போடணும், ஓகேவா? ஆனியன் ஸ்டக் வித் க்ளோவ்ஸ். யாராவது கேட்குறீங்களா? நான் மட்டும் தான் பேசுறேனா? புரியுதா? பிரிகாசே அப்படிங்கிறது நானும் கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். வெரி குட் வெரி குட். புரியுதுன்னா கேளுங்க. ஓகே சார். பிரிகாசே அப்படிங்கிறது வெள்ளை கலர்ல மைதா மாவு கரைசல் அப்படின்னு தமிழ்ல சொல்ல போனா, அவங்க ஊரு இந்த கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணையும் மாவும் தான், அதோட தண்ணி, காய்ச்சின தண்ணி. நம்ம வந்து அப்படி செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா சிக்கனை சாட்டே பண்ணிட்டு இல்லையா, மசாலா கசாலாம் போட்டு கொதி விட்டு வெங்காயம் தக்காளி கிரேவி முடிஞ்சு போச்சு, கறி கிரேவி ரெடி. அந்த பம்பி யாரோ போயிட்டாங்க. 1 2 3 4 5 6. சரி ரைட்டு. பிரிகாசே அப்படிங்கிறது இந்த ஒயிட் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் போல சார், நானும் இருக்கேன் சார். இல்லப்பா, கிளிக்கு சவுண்டு கேட்டுச்சு. பிரின்சிபல் வந்திருப்பாங்க, அப்பப்போ பிரின்சிபல் வருவாங்க, உள்ள வந்து பார்ப்பாங்க, பாடம் எடுத்தது பார்ப்பாங்க. நீங்க கவனிக்கிறது இல்லையோ, நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. ஓகே சார். என் வேலையை நான் கரெக்டா பண்றேனா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனாலதான் நான் கேள்வி கேட்காம அப்படி நடத்திட்டே இருக்கிறது. ஓகே சார். பிரிகாசே அப்படிங்கிறது ஒரு ஸ்டீவ். என்ன ஸ்டீவ்? சிக்கன் கறி இல்ல வீல் அப்படிங்கிறது கண்டுபிடி. ரேபிட் அப்படிங்கிறது முயல். ரேபிட்டுக்கு முயல்னு பேரு, ஓகேவா? லேம்ப் அப்படிங்கிறது ஆட்டுக்குட்டி, ஓகேவா? இதனோட கறிங்கள்ல செய்யும்போது, கறி செய்யும் போது நம்ம இந்த மைதா மாவு, மில்க், ஒயிட் ட்ரூ வித் பாயில்டு மில்க், இதுக்கு பேர் தான் ஒயிட் சாஸ். அந்த ஒயிட் சாஸுக்கு பிரெஞ்சு டேர்ம் வந்து பெச்சமல் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டி இருக்கு. நம்ம எப்படி இந்தியன்ல வந்து 6 கிரேவி நீங்க படிச்சீங்களோ, அந்த மாதிரி நம்ம வெஸ்டர்ன் கல்னரியில நீங்க 6 மதர் சாஸ் படிக்கணும். அதை நான் பின்னாடி நடத்துவேன். அடுத்து திங்கக்கிழமையில இருந்து அந்த பாடம் நான் நடத்த போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்டர்ஸ் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த கேஸ்ட்ரோனமி மெடிசன் எடுக்கும்போது சொன்னேன். ஃப்ரிட்டர்ஸ் அப்படிங்கிறது வறுக்கிறது இல்லையா, பொரிக்கிறது, சாரி, எண்ணெயில பொரிக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்டர்ஸ், ஓகேவா? இப்போ சமோசாலாம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறோம், பஜ்ஜிலாம் பொரிச்சு எடுக்கிறோம். அந்த மாதிரி அவங்க ஊர் ஸ்டைல்ல ஏற்கனவே பேக்கர் அப்படின்னு பார்த்தேன். சார் அது எப்படி வேலை முக்கி தான் ஃப்ரை பண்ணணும், அப்படியே டைரக்டா ஃப்ரை பண்ண சிக்கனை எடுத்து டைரக்டா பொரிச்சா எப்படி இருக்கும்? மேலெல்லாம் அப்படியே அந்த சீல் கட்டிடும், ஆடை மாதிரி தின்னா கட்டிடும், கடிச்சு சாப்பிட முடியாது, இழுத்து ஜவ்வு மாதிரி. அதுக்காக தான் அந்த ஆடன் இன்னொரு சுவையை நம்ம கொடுக்குற மாதிரி அதை கவர் பண்ணுறோம். எதில் கவர் பண்ணுவோம்? நம்ம நார்மலா கடலை மாவு தான் நமக்கு. சவுத் இந்தியன் அப்படின்னாலே கடலை மாவு, இந்தியானாலே கடலை மாவு தான், ஓகேவா? கடலை மாவு தான் நமக்கு பிரைமரியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே முட்டையும் மைதா மாவும் தான், ஓகேவா? முட்டை மைதா மாவு. அதுக்கப்புறம் அதை சால்ட்டாகவும் போடுவாங்க, ஸ்வீட்டாகவும் போடுவாங்க. ஸ்வீட்டு போட்டால் அப்பம் இல்லையா, அப்பா அப்படி தயாரிக்கிறீங்க. மைதா மாவு, தேங்காய் பால் இல்லையா, முட்டை, சர்க்கரை. முட்டை போடுறாங்கன்னு தெரியல, சில பேர் முட்டை கண்டிப்பா போட்டாகணும். முட்டை, சர்க்கரை போட்டு எண்ணெயில போட்டு எடுப்பாங்க, ஓகேவா? இது வந்து அப்பம்.
இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃப்ரூட்ஸோ மீட்டோ இல்லை வெஜிடபிளோ ஃபிஷ்ஷோ எதாக இருந்தாலும் அந்த பேட்டர்ல டிப் பண்ணி பிரெட் கிராம போடாம போ, அது அது அக்கார்டிங் டு யூ அது பச்சி சுடுற மாதிரி தான் ஃப்ரிட்டர்ஸ், கட்லெட் மாதிரி கிடையாது. கட்லெட் செய்யும் போது தான் அந்த பிரெட் கிராம்ல டிப் பண்ணுவீங்க, ஓகேவா? இதுல வந்து நீங்க அது போட்டாலும் போடாட்டியும் அந்த பேட்டர்ல மட்டும் முக்கி முக்கி பச்சி மாதிரி போட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஃப்ரிட்டர்ஸ். இந்த ஃப்ரிட்டர்ஸ்னா எப்போ சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் அப்பிடைசர்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபோர்த் கோர்ஸ் ஆந்த்ரேல சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆந்த்ரே அப்படிங்கிறது ஃபோர்த் கோர்ஸ். எடுத்தோன்னா புரியாத தம்பி, ஒரு தடவை நீங்க ரீடு விடணும், ரீடு விட்டால போதும், மாப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமான மட்டும் நான் சொல்லும் போது இது முக்கியம். செஃப் செஃப் தங்கபாண்டி செஃப் என்ன செஃப் கட் ஆயிடுச்சு செஃப் உங்க லைனு. இல்லையே, இருக்கு, லைன்ல இருக்குண்ணே. இப்போதான் செஃப் வர்றீங்க, இவ்வளோ நேரம் ஒன்றும் வரல செஃப், கட் ஆகிட்டு இப்போ வருது செஃப். அப்படியா? பரதன் உள்ள வந்தான். சரிங்க செஃப். பரதன் வணக்கம். பரதன் வணக்கம். கைட்டு இப்பதான் சார் வரீங்க. அப்படியா? இன்டர்நெட் ப்ராப்ளமா என்னமோ தெரியல. இப்போ மேல பிடிச்சிட்டாங்க போல, காக்கா பிடிச்சிருச்சு. சரி, ஃப்ராஸ்டிங் அப்படிங்கிறது குக்குடு ஆர் அன்குக்குடு சுகர் ஐசிங்ப்பா. கேக்குக்கு மேல தடவுவீங்கள, வெண்ணையும் சர்க்கரையும் கலந்து மேல தடவுவீங்கள கேக்குல. கேக் சாப்பிட்ருக்கியா? அந்த கேக்ல பார்த்தீங்கன்னா மேல தடவுறாரு எல்லாத்துக்குமே ஃப்ராஸ்டிங் அப்படின்னு தான் பேரு, ஓகேவா? இந்த ஃப்ராஸ்டிங் அப்படிங்கிறது ராயல் ஐசிங்கா இருக்கலாம், ஓகேவா? ஆல் த ராயல் ஐசிங் இஸ் கால்டு ஃப்ராஸ்டிங். சரி, வேற என்ன சார் இருக்கு? மார்க்சிபன் இருக்கு, அது தேர்ட் இயர்ல பார்க்கலாம். தேர்ட் இயர்ல இந்த ஃப்ராஸ்டிங்கை பத்தி நிறைய படிப்போம். ஏன்னா நம்ம கேக் தயாரிக்க போறோம் அடுத்த வருஷம். நான் நார்மலா இந்த வருஷமும் உங்களுக்கு கேக் தயாரிச்சு காட்டிடுவேன். இருந்தாலும் பேக்கரி நடத்தும் போது அதை நம்ம செய்யணும்ல, பிளாஸ்டிக் காட்டணும். அடுத்து ஃப்ரைங்கிறது மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங். டு குக் ஃபுட் இன் வெரி ஹாட் ஃபேட் an open frying pan. ஃப்ரை சாட்டை பேன்ல வதக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ரை, ஓகேவா? ஆயில் ஃப்ரை, டீப் ஃபேட் ஃப்ரை, சாலோ ஃபேட் ஃப்ரைஸ், சாட்டே ஃப்ரை, இது எல்லாமே ஃப்ரை. இது ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் வேர்டு, இங்கிலீஷ் வார்த்தை. ஃபூமட் அப்படிங்கிறது மீனோ இல்லை கேமோ அந்த எசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஜூஸ் எடுக்கிறது. என்ன ஜூஸ் எடுப்பீங்க? எப்படி எடுப்பீங்க? அரைச்சியா? காய்ச்சி தண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி, அதுக்கு பேர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக்குக்கு இன்னொரு பேர் தான் ஃபூமட், ஓகேவா? ஃபூமத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூமத் ஃபிஷ் ஃபூமத், சாந்தி ஃபூமத், ரோந்தி ஃபூமத் அப்படிம்பாங்க. ஃபூமத் அப்படிங்கிறது அந்த காய்ச்சி வடிகட்டின தண்ணி, ஓகேவா? அடுத்து கேலண்டைன். கேலண்டைன் ஒரு முக்கியமான ஒண்ணு. என்ன அப்படின்னாக்கா, cooked meat that has been boned, pressed into the mold with the jelly and served cold. Cold cuts அப்படின்னு சொல்லுவாங்க. கேலண்டைன் அப்படிங்கிறது சிக்கனை, முழு கோழிய எலும்பை மட்டும் எடுக்கணும், அப்படியே கோழி அப்படியே இருக்கணும், ஓகேவா? கோழி அப்படியே இருக்கணும், ஒரு ஓட்டை விழக்கூடாது. ஆனா உள்ள இருக்கிற எலும்பை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு அந்த சத பகுதிக்குள்ளார சிக்கனோ இல்லை வெஜிடபிளோ இல்லை சீசனிங் ஹெர்ப்ஸோ இல்லையா, லேக்கு, இதெல்லாம் கலக்கலா
கட்டிடணும். கட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு வேக வைக்கிறது தான், போச் பண்றது தான். யாருக்கு வந்திருக்கு புதுசா? வேற இல்ல. சார் இடையில இடையில கட் ஆகுது சார் நீங்க பேசுறது. அது என்னன்னு தெரியலப்பா, தெரியல என்னன்னு. இன்னும் இது யாரும் கிளிக் பண்றீங்களா? இது இல்ல என் போட்டோ யாராவது கிளிக் பண்றீங்களா? சரி, ஒரு நெட் பிரச்சனையான்னு தெரியல. சரி, புரியுறவரும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேலண்டைன் அப்படிங்கிறது ஒரு கோல்டு கட்ஸ். என்ன பண்றது, சிக்கனாவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மீட்டா இருக்கலாம். அந்த மீட்டுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணும். போன் சுத்தமா இருக்கக்கூடாது, அதுக்குள்ளார இன்னொரு மீட்டை ஸ்டஃப் பண்ணி, இல்லை வெஜிடபிள்ஸ் மிக்ஸு, கேரட்லாம் அப்படி லேயரா வைக்கலாம். வச்சு அந்த கொத்துக்கறி உள்ள வச்சு மஸ்லின் கிளாத், ஒரு வெயிட்டி கிளாத்தில் கட்டி அதை தண்ணிக்குள்ளே போட்டு போச் பண்ணி, இல்லை பேக்கிங் ஓவனில் விட்டு குக் பண்ணி, அதை என்ன பண்ணு, பேக்கிங்குள்ள ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடுத்த நாள் அப்படியே ஸ்லைஸ்க்கு கோல்டாக சர்வீஸ் பண்ணாங்க ஃபுட்டை. இது பேர் தான் கேலண்டைன் கோல்ட் கட்ஸ். இது எப்போ சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, பிரேக்ஃபாஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணுவோம். சாரி, பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, அப்படைசர் ஹாட் ஹவுஸில் நம்ம சர்வீஸ் பண்ணணும். யார் பண்ணுவா இதை? கேலண்டைன் கோல்டு ஃபுட்டில் யார் பண்ணுவா? கார்ட் மேனேஜர் பண்ணுவார். கார்ட் மேனேஜர் யாரு? கார்ட் மேனேஜருங்கிறது கோல்டு ஃபுட் ப்ரிப்பரேஷன், அவருக்கு தான் ஹெட்டு. கார்ட் மேனேஜரி. அடுத்த கேலண்டைன், இது ஒரு முக்கியம்னு போட்டுருங்க. அடுத்து Galati, a large cloth made from puff pastry or short pastry. பிஸ்கட் டோ அல்லது பஃப் பேஸ்ட்ரி டோவில் செய்யக்கூடிய ஒரு லார்ஜ் கோட் அப்படிங்கிறது தான் கேலட். கேலட்டில் நம்ம அடுத்த வருஷம் நம்ம படிக்கலாம். கேலட் அப்படிங்கிறது தேர்ட் இயரில் பேக்கரியில் நம்ம பார்ப்போம். கார்னிஷ் டு டெக்கரேட், இல்லையா, அது அழகுபடுத்துறது, மேலே ஹர்ப்ஸ் வைக்கிறது, இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறது, இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி மேலே வைக்கிறது. இதுக்கு பேர் கார்னிஷ். இல்லை ஒரு சாஸ் வைக்கிறது. கடைசியாக நம்ம அந்த உணவை அழகுபடுத்துறோம்ல, அதுக்கு பேர் தான் கார்னிஷ். ஓகேவா? அடுத்து கிராந்தியர் அப்படிங்கிறது டெக்கரேஷன். இது ஒரு சாதாரண வார்த்தை. அதுக்கப்புறம் திஸ் கேன் பி கேக்கு, ஐஸ்கிரீம், என்னன்னு தெரியலையே எனக்கு. எனிதிங் மேட் ஆஃப் ஷேப் கேக். அப்புறம் பார்க்கலாம் புக்கில். ரெண்டாவது புரியல. ரெண்டாவது என்னது? ப்ராடக்ட் மேட் ஃப்ரம் ரீஃபைன்ட் கவ் ஹூப்ஸ். Used for jelly sold in place. Strength varies with each brand. ஜெலட்டின் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஜெலட்டின் பக்கத்துல அதுலயே வேண்டாம், அதே இதுல ரெண்டாவது பேஜ் வந்துட்டேன். எல்லாம் 3 டேர்ம்ஸ்லயே ஜெலாட்டின் அப்படிங்கிறது நம்ம காஃபோட மோகன் பிரசாத். குட் மார்னிங் மோகன் பிரசாத். குட் மார்னிங் மோகன் பிரசாத். ஹலோ. வெரி குட். சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப நாள் அழகான. சார் சொல்லுவாங்க. வெரி குட். அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியா? அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியா? வெரி குட். சரி, ரைட். சரி, அந்த நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? பகவான் வாங்கிட்டேன் சார். வெரி குட். ஏதாவது படிச்சு புரிஞ்சுதா?
இல்ல செப் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் உட்காந்து பார்க்கணும். சரி படிங்க, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் கலர் டேர்ம்ஸ் 3 போயிட்டு இருக்கோம். ஓகேவா? வெஸ்டர்ன் கலர் டேர்ம் 3 போயிட்டு இருக்கோம். 3ல கேலண்டைன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்தா சப்ஜெக்டுக்குள்ள 2வது யூனிட் போறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். காலேஜ் எப்போ சார் திறப்பாங்க? காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி என்ன சொல்றாருன்னு தெரியலையே. அடுத்த மாதம் செப்டம்பர்ல திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். நிறைய ரிலாக்ஸேஷனு. காலேஜ் மட்டும் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர்ல. ஸ்கூல்லாம் வந்து டிசம்பர் தான் சொல்றேன். ஓகே சார். காலேஜ் தான் திறக்க சொல்லிடுறாங்க முன்னாடியே. நீங்க பெரிய பசங்கள்ல அதனால இம்யூனிட்டி பவர் சேஃப்டி தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அது சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால ஓகே. கேலண்டைன் அப்படிங்கிறது சொல்லி கோல்டு கட்டு. ஜெலாட்டின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம ஜெல்லி மிட்டாய்கள்லாம் ஜெல்லி அப்படியே ஆடம் பாருங்க உடனே அதை வாங்கி சாப்பிடும் போது சப்பு சப்புன்னு இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா ஜெலட்டின் தான். இந்த ஜெலட்டின் வந்து வெஜிடேரியன் இருக்கு, நான் வெஜிடேரியன் இருக்கு. இங்கே ஜெலட்டின் அப்படிங்கிறது நான் வெஜிடேரியன். என்ன அது? நம்ம கன்றுக்குட்டி இருக்குல்ல, கன்றுக்குட்டி எலும்பு முட்டிக்கால்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 முட்டிக்காலையும் சேர்த்து வச்சிருக்கிறது என்ன சொல்லுங்க? ஒரு ஜவ்வு மாதிரி இல்லையா? ஜவ்வு மாதிரி. அதே மாதிரி காலு கீழே பாலம் இதெல்லாம் அதை முட்டி சேர்த்து வச்சிருக்கோம். அதை முட்டிக்கு உள்ளார கருப்பா இருக்கும், அது போன் மேரோ. இந்த முட்டிக்கிட்ட இருக்கிற ஜவ்வு, அதுக்கு பேரு தான் ஜெலட்டின். அந்த ஜெல்லு தான் காய்ச்சி எடுக்கிறோம். அதை காய்ச்சி வடிகட்டுறோம். வெறுமனே காய்ச்சினா அதில் ஒன்றுமே இருக்காது, டேஸ்டே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த அரோமேட்டுக்காக, ஃப்ளேவருக்காக அதில் பொக்கை காரணையெல்லாம் சேர்க்குறோம். பொக்கை காரணையில் வெஜிடபிள்ஸு, சால்ட்டு, பேப்பர்லாம் போட்டு காய்ச்சி தண்ணியை வடிகட்டி அதை ப்ராசஸ் பண்ணும்போது அது பவுடராகவும் எடுக்கிறாங்க, சன்ரைட் பண்ணுறாங்க. இல்லை இதில் ஈஸ்ட் தயாரிக்கிற மாதிரி ஈஸ்ட் பிளான்ட் இருக்குல்ல, யூனிசெல்லுலர், அந்த பிளான்ட் ஈஸ்ட் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் சொல்லுவேன். ஈஸ்ட்லாம் வீட்லேயே தயாரிக்கலாம். ஈஸ்ட்லாம் இந்த கேலண்டைன் அதே மாதிரி, சாரி ஜெலட்டின் அதே மாதிரி வீட்டில் தயாரிக்க முடியும். எலும்பு வாங்கி எலும்பு வந்து காய்ச்சி எடுத்து தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா நாடும். அதுதான். அதை வேற ஃபுட்டுக்குள்ள போட்டால் செட் ஆகிடுது. வெஜிடேரியன்ல பார்த்தீங்கன்னாக்கா அகார் நமக்கு கிடைக்குது. அகார் எக்கு இதெல்லாம் கூட செட்டு தான் வெஜிடேரியன்ல. சீவேடு இதெல்லாம் சீவீடு, அகார் இதெல்லாம் நமக்கு சப்ஸ்டியூட்டா சைனா கிராஸும்பாங்க. இது போன தடவை வாங்கிட்டு வந்து சூப்ல எல்லாம் போட்டு காட்டினேன். ஸோ அதே மாதிரி ஜெலாட்டினும் வாங்கிட்டு வந்தேன். ஐஸ்கிரீம் செய்யறதுக்குலாம் ஜெலாட்டின் தேவைப்படும். இது கொலகொலப்பு தன்மை ஜெல்லி தயாரிக்கிறதுக்கெலாம் இந்த ஜெலாட்டின் தேவைப்படும். இது நம்ம ஒரு தடவை நம்ம செய்யலாம். நம்மளுடைய காலேஜில் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலில் செஞ்சு காட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் டார்க் அடிக்குது. என்ன கம்மி வர ரிச் பட்டர் ஸ்பாஞ்ச் யூஸ்ட் as a base of ghetto and as base of savory finger. யாராச்சும் சொல்லி சொல்ல முடியுமா அது என்னென்ன? ஜெலாட்டின் ஜெனுவாஸ் ஸ்பாஞ்ச். ஜெனுவாஸ் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது இது ஒரு இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு பேர் தான் ஜெனுவா. ஜெனுவா ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது அந்த கேக்கு தயாரிக்கும் போது பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு பட்டரை? ஒன்றும் இல்லை. இப்போ ஜெனுவா ஸ்பாஞ்ச் தயாரிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, எக் யோக்கு தனியாக அடிப்பேன், முட்டையை அடிக்க மாட்டேன். முட்டையை என்ன பண்ணுவேன், டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை குக் பண்ணுவேன், அடிப்பேன், குக் பண்ணும்போது சர்க்கரை பட்டர் போட்டால் அப்படியே ப்ராக்காக வரும். அது அப்படியே குளக்குளன்னு நல்ல ஏர்லாம் வராது, ஏர் பபுள்ஸ்லாம் வராது. ஏர் பபுள்ஸ்லாம் வந்து எக் ஒயிட்ல தான் வரும் இல்லையா? அப்போ அந்த பட்டரு எக்கு அன்சால்டட் பட்டர் தான் நார்மலாக வாங்கணும். ஃப்ரெஞ்ச் பட்டர் தான் அன்சால்டட் பட்டர்.
சால்டட் பட்டருங்கிறது இங்கிலீஷ் பட்டர். ஓகே, இங்கிலீஷ் பட்டரில் சால்ட் இருக்கும். அன்சால்டட் பட்டரு ஃப்ரெஞ்சு. சால்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, பாலில் இருக்கக்கூடிய சால்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சால்ட் போட மாட்டாங்க. அது அந்த ஸ்பாஞ்ச் செய்யும் போது கேத்தோ அப்படிங்கிறது கேக்குன்னு அர்த்தம். இது கேக் இங்கிலீஷ்ல வந்து கேக்கு, பிரெஞ்சில் வந்து கேத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனுவஸ் அப்படிங்கிறது ஸ்பாஞ்ச் கேக். கிப்லெட்ஸ் அபாட். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த அபாட் தான் பார்த்தோம். கிப்லெட்ஸும் அபாட்டும் ஒன்று தான். The heart, liver, gizzard of poultry used to make gravy, soup or pie. Heart, liver இல்லையா, மற்ற அந்த நுரையீரல் ஃப்ராங்கியாஸ் இல்லையா, ஃப்ராங்கியாஸ், அப்புறம் கிட்னி, இதெல்லாம் வந்து அபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கிப்லெட் அப்படின்னா அதில் எதுவும் தயாரிக்கக்கூடிய பையாக இருக்கட்டும் இல்லை சூப்பாக இருக்கட்டும், அதுக்கு பேர் வந்து கிப்லெட்ஸ் சொல்லலாம். அடுத்து கில்ட் அண்ட் கில்டிங். இது cover an object with a beaten egg with the mean of brush. To give a golden sheen to object by mean of hot heat. Gilding அப்படிங்கிறது gild or gilding ing. Gilding அப்படிங்கிறது முட்டையை அடிச்சுட்டு இல்லையா, அதை வந்து ப்ரெஷ் பண்ணுறது. எதுக்கு மேலே, ஒரு குக்கான ஒரு சிக்கனுக்கு மேலேயோ அதுக்கு மேலே தடவும் போது அது மேலே வந்து ஷைனிங் கிடைக்கும். அதான் கில்டிங். கில்ட் அடிக்கிறது, ரொம்ப கில்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு. கில்ட் அடிக்கிறது என்ன, கில்டிங் அப்படின்னா ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். இந்த ஷைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்கை அடிச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரெஷ் பண்ணுறது, தடவை விடுறது. தடவை விட்டோம்னா ப்ரெட்டு கூட பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு தயாரிக்கும் போது, பிஸ்கட் தயாரிக்கும் போதெல்லாம் இந்த ப்ரெஷ்ஷால் முட்டையை அடித்து தடவை விடுவோம். அப்போ அது கில்டிங் கிடைக்கும். ஓகே, அடுத்து கிளேஸ் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம், ஐசிங். டு மேக் எ ஸ்மூத் ஆர் க்ளூசி வித் ஐசிங் ஜெல்லி, ஆல்சோ கிறிஸ்டலைஸ்ட் ஆர் ஃப்ரோசன் மில்க். கிளேஸ் அப்படிங்கிறது தடத்தடன இருக்கக்கூடிய அல்லது ஒரு க்ரீம் மேலே தடவுறது தான் கிளேஸ் அப்படிங்கிறது. அந்த கிளேஸுக்கு கீழே உள்ள கிளேஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. மேலே இருக்கிறது ஸ்வீட் கிளேஸ் பண்ணுறது, கீழே இருக்கிறது கிளேஸுக்கு மீட் கிளேஸ் இஸ் மேட் ரெடியூசிங் பை ஸ்டாக் கிரேவி. நம்ம கறி இருக்குல்ல, கறி சிக்கன் கறின்னு சொல்லுவோம்ல, நம்ம அதை சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம இன்டர்நேஷ்னல் கியூஷன் வந்துட்டா இந்த கறி கிரேவிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சாஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா, கிரேவிலாம் சொல்லக்கூடாது. கிரேவிலாம் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்லேயே இருந்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது லிக்விட் செமி சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடியதுதான் கிரேவி. ஓகேவா, சாஸ் கன்சிஸ்டன்சி. என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸ்டாக்கை சுண்டை காய்ச்சி இல்லையா, அதில் இந்த திக்னிங் ஏஜென்ட்டை கலக்கிறதுக்கு பேர் தான் கிளேஸ். இந்த கன்சிஸ்டன்சி, ஓகே, கன்சிஸ்டன்ட்னா பதம் அப்படின்னு அர்த்தம். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பதம், அந்த பதம் திக்னஸ் சொல்லுவோம்ல, திக்காக இருக்குது அப்படின்னு அந்த பதத்தில் இருக்கு. இட் இஸ் யூஸ்டு ஃபார் இம்ப்ரூவிங் த அப்பியரன்ஸ் ஆஃப் கோல்டு மீட்ஸ். Sugar and water glaze is pressed over fruit pie bun when they are taken from the oven to improve their surface appearance. Egg and water glaze is pressed on savory pie bun etc. மேலே தடவுற சர்க்கரை. இப்போ கேக்கு தயாரிக்கும் போது அந்த கேக்கை அப்படியே ட்ரையாக இருக்கும். கேக்கு பவுண்டு கேக் சாப்பிட்றீங்களா, 5 ரூபா கேக்குலாம், அது ஐஸ்கிரீம்லாம் இருக்காது, அது உள்ள ஈரப்பதம் இருக்காது, அது ட்ரையாக மண்ணே போகும் சாப்பிட்டீங்கன்னா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, கேக்கு தயாரிக்கும் போது சர்க்கரை தண்ணியை கரைச்சி சர்க்கரை தண்ணியை அந்த கேக்குக்கு மேலே கிளேஸ் பண்ணுவாங்க. கிளேஸ் பண்ணிட்டா சோக் ஆயிடும்.
இல்லையா? அப்போ சாகியாக இருக்கும். இப்போ சோக் ஆனவுடனே அதுக்கப்புறம் தான் க்ரீம் தடவுவாங்க. அப்புறமா ஒரு மேலே ஒரு லேயர், அந்த லேயரில் திரும்பவும் சுகர் தண்ணி அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் இப்படி வச்சு மேலே ஐசிங் கவர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கிளேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து எதில்? ஸ்வீட் செக்ஷனில். அதே மீட் செக்ஷனில் இந்த கிளேஸ் அப்படிங்கிறது சாஸு. இப்போ கிரேவியை என்ன பண்ணுறது, நல்லா திக்காக காய்ச்சிட்டு கடனை அதை எடுத்து அப்படியே அந்த சிக்கனை, ரோஸ்ட் சிக்கன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரோஸ்ட் சிக்கனுக்கு மேலே அப்படியே அந்த சாஸ் அப்படியே ஊற்றி விடுறது, அது கிளேசிங். ஓகேவா? சரி, அடுத்து குலாஸ், ஹங்கேரியன் குலாஸ், ஹங்கேரியன் கறி, டொமேட்டோ பேஸ்டு கறி. இது போன தடவை கேட்டிருந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். ரைட் ரெசிபி ஃபார் த ஹங்கேரியன் குலாஸ் அப்படின்னு. ஹங்கேரிங்கிறது ஒரு நாடு, வேற ஒன்றும் இல்லை. ஹங்கேரியன் குலாஸ் அப்படின்னு, ஹங்கேரியன் கறி எழுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பரு, இன்க்ரீடியன்ஸு, குவான்டிட்டி போட்டு கீழே மெத்தட் எழுதிட்டார முடிஞ்சு போச்சு. 5 மார்க்கு. அதுக்குள்ளே நீ என்ன எழுத போகிற? மீட்டு, டொமேட்டோ எழுத போகிற, சாஸு, டொமேட்டோ சாஸுக்கு தேவையான பொக்கே காரணம் எழுத போகிற இல்லையா? சிக்கனா சிக்கன் ஹங்கேரியன் கிளாஸ், ஃபிஷ்னா ஃபிஷ் ஹங்கேரியன் கிளாஸு. மெயினாக இந்த பேப்ரிக்கா வரும். பேப்ரிக்கான்னா நம்ம ஊர் மாதிரி தான், ஸ்பைசி. ஓகேவா? டொமேட்டோ கறி மாதிரியே இருக்கும், டொமேட்டோ தொக்கு மாதிரியே இருக்கும். அதான் ஹங்கேரியன் மீட் ஸ்டூ. ஓகேவா? டொமேட்டோ கறி, டொமேட்டோ பேஸ்ட் கறி. ஓகேவா? ஹங்கேரியன் அப்படிங்கிறது, ஹங்கேரி அப்படிங்கிறது ஒரு நாடு. எங்க இருக்கு? தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஹங்கேரி. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா 2 இருக்கு. ஓகேவா? நம்ம பார்க்கறது எல்லாமே நார்த் அமெரிக்கா போவோம். சவுத் அமெரிக்கா கீழே இருக்குல்ல, அது நிறைய நாடுகள் இருக்கு. ஓகேவா? அந்த நாடுகளில் ஒரு நாடு தான் ஹங்கேரி. இந்த ஹங்கேரியில் தயாரிக்கப்படுற கறிக்கு எல்லாத்துக்குமே அவங்க சாஸு கிரேவின்னு சொல்ல மாட்டாங்க, குலாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த குலாஸ் எதை ஃப்ளேவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேப்ரிக்கா. அவங்க நிறைய பேப்ரிக்கா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சில்லி ஃபேமிலி தான். சில்லி மாதிரியே லாங்காக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ். நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கும், அது மாதிரி லாங்காக இருக்கும், ஊசி மாதிரி பெருசாக. ஊசி மாதிரி இருக்காது, ஐ மீன் சொல்கிறேன், பின்னா லாங்காக இருக்கும், அதுதான் பேப்ரிக்கா. ஸோ பேப்ரிக்கா பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பைசி டொமேட்டோ சாஸ். ஓகே, ஹங்கேரியன் கிளாஸ். அடுத்து ஹாகிஸ். ஹாகிஸ் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் பேக் புட்டிங் made of Scotland from liver, sheep head, finely minced and mixed with oatmeal herbs. இது வந்து ஹாகிஸ். ஹாகிஸ் வந்து ஒரு புட்டிங். யாரோட புட்டிங் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு புட்டிங் ஹாகிஸ். ஓகே, புட்டிங் அப்படின்னாக்க நம்ம நார்மலாக கிறிஸ்மஸ் புட்டிங்லாம் நம்ம செய்வோம், கேக் மாதிரி தான். அந்த புட்டிங்கை வந்து ஒன்று ஸ்பைசியாகவும் சேவரி புட்டிங்காகவும் செய்யலாம். ஓகேவா? புட்டிங்க நார்மலாக உங்களுக்கு க்ரீம் இருக்கும், எக் இருக்கும் இல்லையா? எக்கு, க்ரீமு, அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் கொடுக்கலாம், இல்லை ஃபிஷ் கொடுக்கலாம். திரும்ப உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது, வெஜிடபிளோ இல்லை மீட்டோ லிவரோ ஹெட்டோ இதெல்லாம் ஃபைனலி மிக்ஸ் பண்ணி அதை ஓட் மில்ஸ் ஹெர்ப்ஸ் எல்லாம் கலந்து அப்படியே பேக்கிங் ஓவனில் விட்டு எடுத்திங்கன்னா புட்டிங்ஸ் கிடைச்சிடும். கண்டிப்பாக புட்டிங்ஸ் அப்படின்னா என்ன இருக்கணும்? க்ரீம் ஒன்று, எக்லாம் இருக்கணும். அப்போ தான் அது செட் ஆகும், கோட் ஆகும், இல்லைன்னா கோட் ஆகாது. ஓகேவா? அப்படி ஸ்காட்லாண்டில் தயாரிக்கக்கூடிய இந்த லிவரை, கல்லீரலை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய ஒரு புட்டிங்க்கு பேர் தான் ஹாகிஸ். ஹரிகோட். ஹரிகோட் அப்படிங்கிறது பீன்ஸு. என்ன பீன்ஸு? ஹரிகோட் அப்படிங்கிறது நம்ம பல்சஸில் நம்ம கடையில் போன தடவை வாங்கிட்டு வந்தேன் ப்ராக்டிக்கலில். ஹரிகோட் பீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னோட 1 இன்ச்சு சைஸ் கிட்னி பீன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் சின்னது பாதி, அதான் ஹரிகோட் பீன்ஸ். அது வெள்ளை கலராகவும் இருக்கும், உங்களுக்கு வாடாமல்லி கலர்லேயும் கிடைக்கும். ஹரிகோட் பீன்ஸ் அப்படிங்கிறது வெள்ளை கலர்லேயும் கிடைக்கும், நம்ம சோயா பீன்ஸோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? அதான் ஹரிகோட் பீன்ஸ். அடுத்து ஹாஸ். ஹாஸ் அப்படிங்கிறது மேட் ஆஃப் பீஸ் மேட் ஆஃப் ஹேஸ் பீன் டைஸ்ட் அண்ட் மின்ஸ்ட் யூஸ்வலி ஃபார் வே ஆஃப் த லெஃப்ட் ஓவர்ஸ்.
ஹாஷ் அப்படிங்கிறது இப்போ கேரட் பீலு, பொட்டேட்டோ பீலு இல்லையா, அந்த பீல் பண்ணுறோம்ல அந்த வேஸ்டேஜ், அதெல்லாம் டைஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ டைஸ் கட்டிங் பண்ணுறோம். டைஸ் கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக சைட்லலாம் இது விழுவும்ல, வேஸ்டேஜ் விழுவும்ல. அந்த வேஸ்டேஜ்லாம் அதேமாரி மீட்டாக இருந்தாக்கா மீட்டில் ரவுண்ட் ஷேப்பு தான் நம்ம ஸ்டேக்லாம் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேக் ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டா சைடில் சின்ன சின்ன பேச இடையில யார் செல்வகுமாரா? சரி சரி, ஏதாவது புதுசாக தெரியுங்களாப்பா? நானா சார்? சரி சரி, ஓகேவா. ஸோ ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இடையில ட்ரிம் பண்ணுற மீட்லாம் தனியாக விழுவோம். அந்த லெஃப்ட் ஓவர்லாம் எடுத்து வச்சுக்கணும். அது எடுத்து வச்சு மின்ஸ் பண்ணிக்கிறது பேர் தான். அது வெஜிடபிளாக இருந்தாலும் சரி இல்லை மீட்டாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஓவர் கண்டிப்பாக விழுவோம். நமக்கு ஷேப் வேணும்னா ட்ரிம்மிங் பீஸ் இவ்வளோ வரும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மின்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஹார்ஸ் ப்ரௌன் பொட்டேட்டோஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் போடுவாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த ஹார்ஸ் எடுத்து மின்ஸ் பண்ணி ஒரு கட்லெட் பண்ணிக்கலாம், அதில் பேட்டிஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக பேட்டிஸ் பால்ஸ் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோலாண்டைஸ் சாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மதர் சாஸ், வார்ம் சாஸ், மயனைஸ் மாதிரியே தான். பட் இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணணும். இது ஹாலண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஹாலண்ட். டச் ஆர்ஜினா டச்சுங்கிறது யாருன்னா ஜெர்மன் மொழி பேசக்கூடிய டச்சீஸ் மொழி. டச்சீஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி. அந்த டச் தான் ஜெர்மனை வந்து ஆரிஜினாக கொண்டு, ஜெர்மனியை தலைமையாக கொண்டு பேசுகிறாங்க. அதான் டச்சீஸ் அப்படின்னாங்க. டச்சீஸ் அப்படின்னா ஜெர்மனி மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நாட்டில் அந்த மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் தான் ஹாலண்டுக்காரங்க. அந்த ஹாலண்டுக்காரங்க வந்து நம்ம மயோனைஸ் எக்கு ஆயில் எப்படி போட்டு தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, கீ மெல்டட் பட்டரை வெண்ணெயை உருக்கி அதை மஞ்சள் கருவோட சேர்க்குறாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் ஹாலண்டைஸ் சாஸ். இது ஒன் ஆஃப் த மதர் சாஸு. இந்த ஒன் ஆஃப் மதர் சாஸ்லேயே 3 சாஸ் பார்த்துருக்கோம். இது ஒரு எஸ்பேக்னல் பார்த்துருக்கோம், பெக்சமல் பார்த்துருக்கோம், ஹாலண்டைஸ் பார்த்துருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு ஓகேவா. அதெல்லாம் முக்கியமான போட்டுக்கோ. லெமன் வினிகர் சர்வ்டு. இந்த லெமன் வினிகர்லாம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, ஒன்று கேர்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லையா. கேர்டல் ஆகும், தனித்தனியாக பிரிஞ்சிடும், சேராது. வெண்ணையும் முட்டையும் சேராது. அப்படி சேராமல் பிரியும் பொழுது எமில்சிஃபைன்னு சொல்கிறேன். எமில்சிஃபை ஆகாமல் கேர்டல் ஆச்சு அப்படின்னா இந்த லெமனும் வினிகரு இல்லை ஹாட் வாட்டர் தான் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா. இது எதுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸுக்கு, ஃபிஷ்ஷுக்கு பெஸ்ட்டு இல்லையா. அப்புறம் எக்கு கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹாதோ. இந்த ஹாதோ அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் தி பிரெஞ்சு கிளாசிக்கல் மெனு, அதாவது அப்பிடைசர். ஸ்மால் சேவரி டிட்பிட்ஸ்னா ஃபிங்கர் ஃபுட்னு அர்த்தம், சின்னதாக கொஞ்சமாக இல்லையா. யூஸ்வலி கோல்டு சர்வ்டு as an appetizer at the beginning of the meal. ஒரு ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்போ உங்கள் வீட்டுக்கே மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவாங்க, முதல்ல எடுத்தோன்னா சோத்தை சாப்பிடுயா, பிரியாணியை சாப்பிடுயான்னு சொல்லுவியா. என்ன பண்ணுவேன், ஏதோ பச்சி சாப்பிடுங்க, இல்லை சொஜ்ஜி சாப்பிடுங்க இல்லையா, இல்லை ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து அந்த ஹாதோஸ் அப்படின்ற இடத்துல நடக்கும். வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்னதாக சேவரி டிட்பிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின் மீலுக்கு ஆரம்பிப்பீங்க. அதான் ஹாதோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கோர்ஸ். அதுக்கப்புறம் இந்தியானாங்கிறது யாரு, நம்ம தான். இந்தியானா அப்படிங்கிறது நம்ம இந்தியன் அப்படின்னு அர்த்தம். டிஷ் சர்வ்டு இந்த இந்தியன் மேனர் அப்படின்னா, இப்போ நீ இங்கே அமெரிக்காவில் போய் ஒரு ஃபுட்டு சர்வீஸ் பண்ணும்போது சிக்கன் இந்தியானா அப்படின்னு கொடுக்குற அப்படின்னா இந்தியன் ஃப்ளேவர்டு ஃபுட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஃபிஷ் இந்தியானா அப்படின்னா சோல் இந்தியானா, சோலுங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி திரும்ப ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடாது. மேக்ரல் இந்தியானா இல்லையா. அப்புறம் டர்பூட்
ஹங்கேரியன் கிளாஸ் இல்லையா, இந்தியன் பாம்ரெட், இப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இனிமேல் நம்ம திரும்ப திரும்ப ஃபிஷ்லாம் சொல்லக்கூடாது. ஃபிஷ்ல நிறைய வகை இருக்கு. கெண்டை மீன், கிழக்கு மீன், சங்கரா மீன் அப்படின்னு சொல்லிட்டே போறால அவ்வா மீன், அதெல்லாம் இங்கிலீஷ்ல அப்படியே மாற்றணும். இதில் அதை மாற்றி இங்கிலீஷில் படிக்கணும். எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ஒன்றா ஒரு கேள்வி கேட்டாக்க என்ன பண்ணுவேன், இது என்ன முழுக்க கூடாது, கெண்டை மீன் கிழக்கு மீன் எழுதக்கூடாது வாட்சியில். இதுதான் சால்மோன், ஹாலிவுட்டு, ரூட்டு, சோலு இல்லையா, அப்புறம் ஷார்க்கு, இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். காலமாரி இல்லையா, இந்த மாதிரி ஃபிஷ் நேம் கொஞ்சம் படிங்க. கடைக்கு போய் மீன் வாங்க போகும்போது அந்த மீன் என்ன பேர், இங்கிலீஷில் என்ன பேருங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாடி அந்த மீனை எடுத்து போட்டு நீ சர்ச் பண்ணி வச்சுக்க, ஓ இந்த மீன் தானே அது அப்படின்னு. இது நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் இன்ஃபியூஷன் அப்படிங்கிறது லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் டெரிவ்டு ஃப்ரம் ஸ்டீப்பிங் எஸ் சப்ஸ்டன்ஸ் such as coffee, tea, herbs, infusion, etc. boiling water. ஃபில்டர் காஃபிப்பா இன்ஃபியூஷன் அப்படிங்கிறது. ஃபில்டர் காஃபி அந்த கொட்டையிலேருந்து நம்ம அடிக்கட்டுற லிக்விடுக்கு பேர் தான் இன்ஃபியூஷன். ஜார்டினர், கார்னிஷ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஜார்டினர் அப்படிங்கிறது ஒரு கட்டிங், டைப் ஆஃப் கட்டிங் ஜார்டினர். ஜூலியன், இதுவும் டைப் ஆஃப் கட்டிங் தான். ஃபுட் கட்டிங் டு லாங் ஸ்ட்ரிப்ஸ், ஃபுட் கட்டிங் டு லாங் ஸ்ட்ரிப்ஸ், இது வந்து ஜூலியன். அடுத்து ஜங்கட், மில்க் கோயாகுலேட் பை அடிஷன் ஆஃப் ரன்னட். அடிஷன் ஆஃப் ரன்னட்னா என்னது, வினிகரு, தயிர், இதுதான் அடிஷன் ஆஃப் ரன்னட். திஸ் மேக்ஸ் வெரி லைட் அண்ட் டைஜஸ்டிபிள் ஸ்வீட். கேன் பி சர்வ்ட் வித் ஃப்ரூட் அண்ட் இட்ஸ் வேல்யூபிள் நர்சரி ஃபுட். என்ன ஜங்கட் அப்படின்னா பால்கோவான்னு அர்த்தம். ஓகேவா, பால்கோவா மாதிரி, அதுதான் ஜங்கட். அடுத்து ஜூஸ். ஜூஸ் அப்படின்னா கிரேவின்னு அர்த்தம். கிரேவி வேறு. சிக்கன் அலா ஜூஸ், அலா ஜூஸ் அப்படின்னா ஜூஸ். ஜூஸ்னா JUICE வரும். இங்கே ஜூஸ் அப்படிங்கிறது ஜூஸ், ஜூஸ் அப்படி வரும். இப்போ இந்த இடத்துல கிரேவின்னு அர்த்தம். இந்த மாதிரி கிரேவின்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் கேவலமாக அனுப்பாங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும்போதெல்லாம் கிரேவி எடுத்துட்டு வா அப்படின்லாம் சொன்னால் கேவலமாக அனுப்பாங்க. நம்ம சிக்கன் அலா ஜூஸ் இல்லையா, அப்படி இதில் ஃபிஷ் அலா ஜூஸ் ஏதாவது சொல்லணும். சம்திங் புலாங்கரி அப்படி. புலாங்கரின்னா என்னது, சிக்கன் தான் இல்லையா, கிரில்டு மீட்னு அர்த்தம், கிரில்டு சிக்கன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸை நீ யூஸ் பண்ணி பேசும்போது உன்னை பயங்கரமாக பார்ப்பாங்க. எப்போ அந்த பையனுக்கு பயங்கரமாக தெரியுறா, அவங்கள்ட்ட வச்சுக்கூடாது இருந்தாங்க. அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, ட்ரைனிங் போகும்போது எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து தொழில் தான் முக்கியம், அங்கேயே கற்றுக்கணும் அப்படின்னு நீங்களே சார்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க அடிச்சுடுவார். 2 ரூபா நீ தான் கொடுக்கணும், 2 ரூபா நீ தான் கொடுத்துக்கணும். சாப்பாடு அதே மாதிரி நீ தான் பார்த்துக்கணும். 2 நேரம் தான் கிடைக்கும், 2 மீல்ஸ் தான் கிடைக்கும். அப்போ நீ அந்த இடத்துல போகும்போது கலாய்க்கும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் வந்துடும். டக்குன்னு அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் கல்னரி டேர்ம்ஸ் தான் தேவைப்படுது. இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதை விட இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கிப்பாப், கப்பாப், கிப்பி, இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். கபாப்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், கிப்பாப்னு சொல்லுவாங்க, கிப்பிமாங்க, புரியுதா இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்க, ஒரு மீட்டை வந்து டைஸாக கட் பண்ணிட்டோ இல்லை ஏதோ ஒரு ஷேப்பில் மேரினேட் பண்ணிவிட்டு அதை ஒரு பெரிய ராடில் குத்தி சார்கோலில் குக் பண்ணுறது பண்ணலாம். இது பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணலாம், இல்லை பாட் ரோஸ்டிங் பண்ணலாம், இல்லை சாஸ்பேன்லேயே கூட குக் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து கிப்பாப் அப்படின்னு பேர். கிப்பாப், ஸ்மால் பீசஸ் ஆஃப் மீட் ஃபிக்ஸ்ட் இன் ஏ ஸ்கியூவர், ப்ராய்ஸ்ட் ஆர் கரீடு. ஓகேவா? இப்போ இதில் ஒரு டிஷ் நான் சொல்லுவேன், சிக்கன் சாஸ்லிக் அப்படிம்பேன் இல்லையா, லேம் ப்ரொச்சட் அப்படிம்பேன். லேம் ப்ரொச்சோட்டு, சிக்கன் சாஸ்லிக், இதெல்லாம் வந்து என்ன,
சிக்கனை வந்து சிக்கனு அல்டர்னேட் லேயர்ஸ் கொடுப்பேன். சிக்கனு, ஆனியன், மஷ்ரூமு, அப்புறம் சிக்கனு, அப்புறம் வேறு கேபேஜ், கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் திரும்பி சிக்கன், இப்படி அல்டர்னேட் லேயர்ஸாக போட்டு அதை என்ன பண்ணுவேன், சாஸ்பான்லேயே டைரெக்டாக பார்பிக்யூ பண்ண மாட்டேன். பார்பிக்யூவோ இல்லை தந்தூர்லேயே பாட் ரோஸ்டிங்கோ பண்ண மாட்டேன், இல்லை ஆவன் ரோஸ்டிங். இது என்ன பண்ணுவேன், சாஸ்பான்லேயே குக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் சாஸு, ப்ரௌன் சாஸோ இல்லை ஒயிட் சாஸோ இல்லை வெளுத்த சாஸோ டொமேட்டோ சாஸோ, நார்மலாக டொமேட்டோ சாஸ் போடுவாங்க. ஓகே, டொமேட்டோ சாஸு இல்லைன்னா ப்ரௌன் சாஸ் ரெண்டுக்கும் கலந்து போட்டோம். பிராய்சிங், அதுதான் பிராய்சிங் அப்படிங்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேக் ப்ரிப்ரேஷன் எல்லாமே பிராய்சிங் மெத்தட் தான் வரும். 2 குக்கிங் மெத்தடு கம்பைன் ஆகிறதுக்கு தான் பிராய்ஸ். கிரில்லிங், கம்பைன் ஆஃப் கிரில்லிங் அண்ட் ஸ்டீவிங். ஸ்டீவிங் அப்படிங்கிறது பெலோ பாயிலிங் பாயிண்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும், பெலோ பாயிலிங் பாயிண்ட்டு. த ஃபுட்ஸ் நாட் இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லி. எப்படி இருக்கணும், ஒன்லி ஹாஃப் வே தான் மூழ்கி இருக்கணும். அதான் கிரேவி. ஓகேவா, நம்ம ஒரு குழம்பு அது செய்யக்கூடாது. ஓகேவா, பிராய்சிங் இதுதான் கிப் ஆஃப். கெட் கிரி அப்படிங்கிறது ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒரு பேர். ஆக்சுவலாக அது அந்த மீனிங் வராது, கம்ப்ளீட்டாக அதே மீனிங் வராது அந்த ஸ்டைலில். இந்தியன் டிஷ் ஆஃப் குக்டு ஃபிஷ் ஆஃப்டன் சால்டட் ஆர் ஸ்மோக்டு வித் ரைஸ், எக் அண்ட் சம்டைம்ஸ் கரீடு. கெட்கிரி கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் இந்தியன் ஃப்ளேவராக இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுடைய ஸ்பைசஸும் கலந்துருக்கணும். ஓகேவா, இதுதான் கெட்கரி. இது கம்பல்சரி மீன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு தான் பேர், ஃபிஷ் கெட்கரி. ஓகேவா, கெட்கரி அப்படிங்கிறது த ஸ்டைல் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் தான். அதாவது டேரெக்டாக ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்ன்னு அவன் அங்கே போயிடுவான் சைனாக்காரனுக்கு. ஸோ இது நம்மளோட பேர் கெட்கரி. சரி, ஃபைனலாக கிரீச். சார், கிரீச் அப்படிங்கிறது ஒரு லிக்கர். ஓகேவா, இந்த லிக்கரு பிளாக் ஃபாரஸ்ட் காஃபி, பிளாக் காஃபி இதெல்லாம் நம்ம கலப்போம். பிளாக் ஃபாரஸ்ட் காஃபி, பிளாக் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, புட்டிங்ஸ், இதில் எல்லாமே இந்த கிரீச் கலப்பாங்க. இது என்ன எதில் தயாரிக்கிறாங்கன்னா பிராண்டி தான், செரி பிராண்டி. ஃபேவரட் ட்ரிங்க் ஆஃப் த continent is a cake, sorry, a favorite செப் ஆடியோ கேட்கல. இல்லையா? இல்ல, இப்பதான் பேசுறாங்க. சரி, இப்ப கெட்கரி கேட்டுச்சா? கிபாப் கெட்ரி கேட்ஸ் செப். ஓகே, அடுத்து கிரீச் தான் கேட்கலையா? ஆமா சார். ஓகே, கிரீச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃப்ளேவர்டு ட்ரிங்க், அதாவது லிக்கர்னு அர்த்தம். செரி ஃப்ளேவர்டு ட்ரிங்க், பிராண்டி. செரி ஃப்ளேவர்டு பிராண்டிக்கு பேர் தான் கிரீச்னு அர்த்தம். இதை பயன்படுத்தி காஃபி தயாரிக்கலாம், காஃபி கிரீச் அப்படின்னு தயாரிக்கலாம் இல்லையா? ஹாஃப் காஃபி, அரை கப்பு காஃபி, அரை கப்பு வந்து அந்த கிரீச் பிராண்டி ரெண்டுத்தையும் கலந்து குடிச்சோம்னா எப்படி இருக்கும், காலையில் சும்மா கும்முன்னு இருக்கான், டீ குடிச்ச மாதிரி இருக்கான். சரிப்பா, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பிராண்டி. இது வந்து புட்டிங், கிறிஸ்மஸ் புட்டிங்கில் போடலாம், இல்லை பிளாக் ஃபாரஸ்ட் கேக் உள்ளார போடலாம். ஓகேவா, இதுதான் கிரீச். இந்த கிரீச்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கிளாஸை நான் முடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் பிரேக் போயிட்டு மெசேஜ் போடுறேன் குரூப்ல, வாட்ஸ்அப்ல வந்து வாங்கப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன், நீங்க வந்துருங்க.